33 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் சட்ட போராட்டம். வார்த்தையில் பெயர்த்தெடுக்க முடியாத வழிதோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது. இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும் போது ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பல முறை போராடினோம். நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒரு பொது சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொடுஞ்சிறையில் அடைக்கிற விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ ஆழம் போராடல. அந்த சிறையிலேயாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாவது இருந்தது. எப்படின்னா நடந்து கொள்ளலாம், ஒரு செய்தித்தாள் படிச்சுக்கலாம், அங்கே ஒரு கடை இருக்கும், வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம், அப்படின்னாது இருந்தது. இது சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிருமா? அது ஒரு சித்திரவதை வதை முகாம். அது அதில் போய் அடைச்சி ரத்த உறவுகள் தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது. என்னென்னலாம் மனு போட்டு பார்க்க முடியாது. இல்லை சட்ட வல்லுநர்களாக இருக்கணும். அங்கன்னா பொதுச்சிறையெல்லாம் அப்படி இல்லை. அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம். அதிலேயே கூட அடைச்சிருங்க, நீங்கள் விடுதலை செய்யலைனான்னு கேட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு, அக்கா நளினி, என்னோட தம்பி ரவிச்சந்திரன்லாம் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களால இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேட்கணும், அறிவு எங்கே இருக்கான்னு, ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்டுக்கணும். எந்த இதுவும் இல்லை. பயாசை நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்க ஒரு மாதம், அவர் இருந்தார். ஏதாவது ஒரு அசம்பாவிதம், சட்டத்துக்கு சட்ட ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா? நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும். அப்படிங்கும்போது நீங்க எல்லாரையும் அவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்கலாம். சாந்தனுடைய கடைசி விருப்பம், கடைசியா ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால சாப்பிடணும் தான். அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல. அது கூட இல்லை. இப்ப இந்த 4 மாச காலமா அவனுடைய தவிப்பு கடைசியா ஒரு முறை தன் தாயை பார்த்துடணுங்கிறதான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்க போராடணும். இந்த முறை போராடி திருச்சி இல்ல சிறப்பு முகாம் அந்த இதுல இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும் போது நான் தான் சொன்னேன், அவர் தயவு செய்து அனுப்பி வைங்க. அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி, அது பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் போது இன்னைக்கு இரவு அனுப்பலான்னு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்கும் போது ஏதோ இது திரைப்படங்கள்ல வர உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருக்கு. எல்லாம் செஞ்சு கடைசியா இது எப்படி இது இதை நாங்க யாரையும் இப்ப நியாயமா ஒரு கொலை, இது சட்ட கொலை, இது அப்படிதான் சொல்லணும். சட்டப்படி இது ஒரு கொலை. மீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசி கொண்டிருக்காம கருணை அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் நீங்க அணுகணும். அதுதான் முக்கியம். மீதி இருக்கிற பிள்ளைகள் இப்ப அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு. அதையே மருத்துவத்தை முறையா கொடுக்கல, அவசரமா பண்ணி அது பார்வை சரியா வரல. தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல. அதுக்கப்புறம் முருகன், 3 பேருமையாவது அவங்கவுங்க. இப்ப ஜெயக்குமார்கள்லாம் அவங்க மனைவி இந்த மண்ணின் மகன். தம்பி முருகன் எப்படி எங்க அக்கா நளினி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ, அதே மாதிரி அவ இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணதான் அவர் நேசிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் விடுதலை பண்ணீங்கன்னா நேரம் அந்த வீட்டுக்கு வருவாரு, இல்ல விரும்பிய நாட்டுக்கு செல்வார். அதனால அவரெல்லாம் விடுதலை செய்யறதுல எந்த சிக்கல் இல்லையே. இப்ப என் தம்பிக்கு எங்க அம்மா அப்பா இருந்தாங்க, நேரம் வந்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இருக்கா? என் தம்பிக்கு எங்க அம்மா இருந்தாங்க, என்ன இருக்குது சொல்லுங்க, எங்களால என்ன பிரச்சனை வருது? அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நாங்களே விசாரிச்சுக்கிறோம், அறிவு எப்படி இருக்கா, ரவி எப்படி இருக்கா, அக்கா என்ன பண்றாங்க அப்படி. நீங்க தயவு செய்து மீதி இருக்கிற 3 பேரையும் இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு அதே அவங்களையாவது உயிரோட எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்றோம். அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்க போராடி இருக்கோம். சாவு ஒண்ணுதான், மரணம் தான். உடல்ல இருந்து உயிர் பிரிகிற விடுதலையை நாங்க கேட்கல. நான் ஜெயக்குமாரோட வைஃப் பேசுறேன். தயவு செய்து உயிரோடு இருக்கும்போது அவர் நல்லபடியா அமுச்சு வச்சுக்கணும். இந்த ஊர் தான் எங்க தங்கச்சி, அதை நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம். கொடுமையானது, எங்க பிள்ளை பார்த்திவன் திருமணத்துக்கு கூட நீங்க அவர் வர முடியல. எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க.
அவர் சொந்த நாட்டுக்கு அமுச்சு வச்சிருங்க. அவர் பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டுக்கு அமுச்சு வைங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்க அம்மா முகத்தையாச்சும் கடைசியா ஒரு முறை அவர் பார்த்துக்கிட்டோம். வேற நாங்க என்ன உங்களுக்கு சொல்றது? சட்டம் மனிதர் அது 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 இப்ப பேசி என்ன இருக்கு? இப்ப சிகிச்சையே வேண்டாங்க. அவர் நல்லபடி அவங்க நாட்டுக்கு அவனுக்கு ஒரே சிகிச்சை தாங்க. இப்ப கடைசியா ஒரு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்னை நீ விடவே இல்லையே. அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா என்னை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அவனை தூக்கிட்டு ராவோட ராவா அப்படி அந்த மாதிரி தூக்கி கொண்டு இலங்கையில் இறக்கி விட போறேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்ப பாருங்க, இப்ப என் புகழேந்தி கூட அதான் சொல்றாரு. நாளைக்கு இன்னைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தான்னா இரவு போயிடுவான், காலையில அம்மா பார்த்து செத்துட்டானா கூட எங்களுக்கு சரி. அவன் கடைசி 4-5 மாசமா அதே ஒரு கனவு தான் அவனுக்கு. அதை கூட நாங்க செய்ய முடியல. இதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் நீங்க பாக்குறீங்க. ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை வச்சிருக்கோங்க. ஒரு தண்டனைங்கிறது அதிகபட்சம் என்ன, சிறையில் என்ன ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டு 10 ஆண்டுகள் 10 ஆண்டுக்கு மேல தண்டனை விட்டு எல்லாரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் பொருந்தாதுன்னு போடுறீங்க. இந்த விடுதலையை நீங்க வாங்கினீங்களா? யாராவது எங்களுக்கு உதவுனீங்களா? அவன் என் தம்பி, அவனா சிறைக்குள்ள இருந்து சட்டத்தை படிச்சு நுணுக்கங்களை கற்று அங்கிருந்து யாரு இது மாதிரி வழக்குகளை எங்கெங்க விடுதலை பெற்றிருக்காங்கன்னு ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்குல எங்க ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்றுக்கொண்ட விடுதலை தான் இது. நாங்க நீங்க எங்க விடுதலை செஞ்சீங்க? அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்துல நின்று படம் எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும். நாங்களா போராடி பெற்றோம், நீங்க தரல. இது எப்படி சாந்தன அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு போராட்டம் பாருங்க. அவ்வளவு 3 பேருக்கும் வந்துடக்கூடாது. அதிர்ந்து பேச மாட்டான், பக்கத்துல இருந்து தான் பேசுவான் என் தம்பிகளுக்கு. அது எங்களுக்கு கேட்காது. 24 மணி நேரம் இந்த பூஜை சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவாங்க. எங்களுக்கு அவ்வளவுதான். சன்னா குரல்ல பேசுவான். அவனுக்கு வாழணும்னு ஆசை, அம்மாவை போய் பார்க்கணும்னு ஆசை. அதுக்காகவே தான் வழிபாட இது பண்ணுவான். அதுல என்னன்னா நம்ம தலைமை மருத்துவர் சொல்றாங்க, அந்த பயாப்சி அந்த மாதிரி எடுத்து எதனால கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத கொஞ்சம் சோதிச்சு அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்க தம்பி ஒத்துழைக்கல, பயந்துட்டாரு. நான் தனியா இருக்கேன், எனக்கு அதனால நீங்க ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாரு சிறப்பு பிரிவில் வந்து ஒரு நாளைக்கு 2-3 பேர் உயிர் போகும்போது தனியா இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும். அது அந்த பயத்தில் அவன் ஆயிட்டான். யாருமே இல்லை. அம்மாவோ தம்பி, அம்மா இருந்தா அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். அதனால அவன் ஒத்துக்கிடாதனால நாங்க உரிய மருத்துவத்தை தர முடியாமல் போயிடுச்சு. சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ண ஒழிய இதனால அது வந்துச்சு, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்திருந்து அதுக்கு உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்பதான் சொல்லி வருத்தப்படுறாங்க. அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை, அம்மாவை பார்த்துடணும்னு ஆசை. அவனுக்கு என்னன்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைபேசியை போட்டு எனக்கு அம்மாவை பேச வைக்கணும். இப்ப இங்க இருக்கும்போது அம்மாட்ட பேச முடியாது, அம்மா காது கேட்கறது. புரியுதுங்க நினைக்கிறேன். எப்படியெல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்குது பாருங்க எங்களை. இது ரொம்ப வலி. இது என்ன பண்றது? ஆனாலும் என் தங்கை கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்க பிள்ளைகளையாவது எங்கள் உயிரோட ஒப்படைச்சிருங்க, விட்டுருங்க, எங்கேயாவது போய் வாழ்த்தான். அவனுக்கு விரும்பி நீங்க இலங்கைக்கு கூட அனுப்பிடுங்க, 3 பேரை இலங்கைக்கு அனுப்பிடுங்க. அங்க இருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட வீசா எடுத்து பறந்துகிட்டோம். உயிரோட அனுப்பிடுங்க. அதுதான் இது. இப்ப வந்து அவ சாந்தன மேல நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடியில் நாங்க பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம், எங்க சொந்தங்கள். அவனுக்கு அரசு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு ஆய்வுலாம் நீங்க செய்யணுன்றீங்க. அது நீங்க அதில் நாங்க ஒன்றும் தலையிடல. ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் அவரை வச்சு நாங்க ஒரு வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க உதவணும். அதுவையாவது எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மரணம், இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும். நாங்க அதை தான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் உங்ககிட்ட அன்போடு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது. மீதி இருக்கிற 3 பேரையும் எங்களுக்கு இதை ஒட்டி விடுதலை செஞ்சிருங்க, தயவு செய்து விடுதலை செஞ்சிருங்க. இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா, கருணை இருக்கா, அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கு மேலேயே இதை தாமதிக்காம நீங்க விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். வேற ஒன்றும் இல்லை.